வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். உங்கள் அனைவரையும் வணங்கி, பணிவோடு வணங்கி, ஏன் உங்க எல்லாரையும் நான் பணிவோடு வணங்குறேன்னு சொன்னா, நீங்கள் எல்லாரும் இறைவனை உருவத்தில் மனிதராக இருந்தாலும் உள்ளத்தின் உள்ளே இறைவனாகவே இருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் பணிவோடு வணங்க, அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வாழ்த்து கூட வணங்கிய பிறகுதான் வாழ்த்து. எதை வணங்குறேன்? இறைவனை உங்களில் கண்டு வணங்கும் போது இறைவனை உள்ள வைத்துக் கொண்டுங்கிற உங்களை நான் என்ன சொல்லணும்? பாராட்டணும், வாழ்த்தணும். ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கிற உருப்பொருளாகிய இறைப்பொருளை நீங்கள் உணராமல் இருந்தாலும் கூட நீங்கள் இறைவன் தான். ஏன்னா எனக்குள் என்னை இறைவனாக நான் உணர்ந்த பிறகு ஒவ்வொன்றுக்குள்ளும், ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும், ஒவ்வொரு மனிதனுக்குள் இறைவனை தவிர வேறு எதுவுமே. அந்த அளவுல உங்கள் அனைவரையும் பணிவோடு வணங்கி அன்போடு வாழ்த்தி மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சந்தோஷம் எனக்கு. இந்த செருப்புரை ஆற்றுவதுங்கிறது வேற, உணர்வோட பகிர்ந்து கொள்வதுங்கிறது வேற. எதை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பை. அன்பு வெளிப்பட ஆரம்பிச்சிச்சுன்னா அதை பகிராம இருக்கவே முடியும். ஏன்னா பொங்கிக்கிட்டே இருக்க முடியும். பால் பொங்குவது போல, பால் கொதிச்சிச்சுன்னா அது காலியாத வரைக்கும் பொங்கிக்கிட்டே இருக்கும். நீங்க விட்டுட்டீங்க. ஆனா அன்பு பொங்கும், காலியாக. அது வற்றா பேரில் சுத்த வெளியில அந்த சிவத்தில் அன்பு என்பது வற்றா பேரிருக்கு. அட்சயம். அட்சய பாத்திரம் கேள்விப்பட்டு, எவ்வளவு கொடுத்தாலும் வற்றாது, குறைவுபடாது. ஏன்னா அது எட்டர்னல், எல்லையற்றது. எல்லையற்றது எப்படி குறைவிட முடியும்? அப்ப என்று நம்மை அந்த நான்கிற உள் உணர்வை உணர ஆரம்பிச்சிட்டோமோ அப்பவே பொங்க ஆரம்பிச்சிடும் அன்பு. சோ வேற வழியில் நீங்க கொடுத்தா, நீங்க கொடுக்குறீங்க இல்லையோ, அது போயிட்டே தான். மலர் மலருது, வாசனை பரவுது. அங்க ரெண்டு நிகழ்ச்சி, மலர்வது ஒண்ணு, பரவுவது. மலர்வது தோற்றம், பரவி செல்வது தன்மை. அது மலர் விரும்புதோ விரும்பலையோ, தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, அந்த வாசனை விரிந்து போய்த்தான் ஆகணும். அதான் இறை இயற்கை நியதி. சுழற்சியும் விரிதலும் இயற்கையுடைய அடிப்படை நியதி. The law of fundamental nature, fundamental law. நண்பர்களே, இயற்கையை பற்றி, இயற்கையுடைய ரகசியங்களை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்லணும். அதெல்லாம் நீங்க பொறுமையா கேட்கணும், சிந்திக்கணும், புரியணும், பிறகு உணரணும், பிறகு செயலாக மலரணும். என்ன செய்ய? அன்பு செலுத்தல். எனக்கு இங்கு தொழில் அன்பு செலுத்தல். பாரதி சொல்றான் ஒரு பாடல், எனக்கு இங்கு தொழில் பொருள் ஈட்டுவதல்ல, அன்பு செலுத்தல். ஏன்னா பாரதி ஒரு முழுமையான ஞானி.
தன்னை உணர்ந்த மகான். அதுபோல நாம் ஒவ்வொருவரும் மகானாக நம்ம வைத்திக்க முடியும். அதுக்குரிய தகுதியும் திறமையும் இருக்கு. இப்ப வாய்ப்பு இருக்கு. வேதாத்திரியம் என்பது ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமது தகுதியை பெருக்கி தெளிவடைஞ்சிடும். என்ன தெளிவு? நான் மகான், இறைவன், அன்பே வடிவானவன் அப்படிங்கிற ஒரு தகுதி. அப்ப இதை பற்றி நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய காரணம், நம்முடைய நீண்ட நாள் பழக்கம் இந்த பிறவியில மட்டுமில்லை, எத்தனையோ முற்பிறவிகளை கடந்து வந்திருக்கோம். விலங்கினமா வாழ்ந்திருக்கோமா இல்லையா? நம்ம ஒவ்வொரு பிறவிலும் பெற்ற அனுபவங்களை பதிவா வச்சிருக்கிறது நம்ம கர்மை பதிவா இருக்கு. என்ன பதிவு? விலங்கின பதிவு, தீய பழக்க வழக்கங்கள் பதிவு தான் பெரும்பாலும் நம்மிடம் டாமினேட் பண்ணுது. அது கொஞ்சம் அதுல இருந்து நம்ம என்ன இப்ப விளங்கி கொண்டோமோ அந்த விளக்கத்துக்கு ஏற்றவாறு மாற்றுதுங்கிறது கடினம் தான். ஏன்னா பழக்கம் நீண்ட நாள் பழக்கம். விளக்கமா நேற்று கிடைச்சது அல்லது இன்று கிடைத்து கொண்டிருக்கு. மகிழ்ச்சியா தளத்துல சொல்லுவாங்க, பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருக்கிறோம், அதுதான் வாழ்வு என்றார். இன்னைக்கு மதங்கள், எல்லா மதங்களும் உயர்ந்த கருத்துக்களை நற்செய்திகளாக அது உபதேசம் என்று சொல்றோம் இல்லையா? மகான்களா உபதேசிக்கிறாங்க, எவ்வளவு அறிவுரை சொல்றாங்க, போதனைன்னு சொல்றோம், கேட்கிறோம், புரியுதுதான். ஆனா போதனைக்கு தக்கவாறு போதித்தவர்களும் போதனை கேட்பவர்களும் வாழ்கிறார்களா? சர்ச்சில் போனீங்கன்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் அங்க இருக்கிற ஃபாதர் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துட்டு, ஒரு வசனம்னா போதனை, அது இயேசு மகான் சொன்னதா இருக்கலாம், அவருடைய பிற சீடர்கள் சொன்னதாக இருக்கலாம், அந்த போதனையை எடுத்து விளக்கம் கொடுப்பாங்க. ஆனா அப்படி விளக்கிற ஃபாதரோ அந்த விளக்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பக்தர்களோ அந்த விளக்கத்துக்கு தக்கவாறு வாழ்கின்றார்கள். கீதை உபதேசம் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க நிறைய ஆச்சாரியர் பல ஆசிரமங்கள்ல. நீங்க கவனிக்கலாம், பல ஆசிரமங்கள், அப்புறம் காஞ்சி பீடம் நிறைய இருக்கு. இந்தியா முழுவதும் அந்த இந்து மதங்களின் அடையாளங்கள் இருக்கு. அதெல்லாம் என்ன செய்யறாங்க? உபனிஷத், வேதம், குறிப்பா பகவத்கீதை அதை எடுத்து விளக்குறாங்க. நான் நிறைய கேட்டுறேன். ஆனா அங்க விளக்கக்கூடியவர்களோ விளக்கத்தை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் விளங்கிக் கொண்டு விளக்கத்துக்கு தக்கவாறு வாழ்கின்றார்கள். That is a big question in front of us. நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி, விளக்கத்துக்கு தக்கவாறு நான் வாழ்கிறேனா? இதை நீங்க கவனிக்கணும். ஏதோ வேதாத்திரி மனுஷி வந்தாரு, வாழ்க்கை தத்துவம் இயற்கை தத்துவம் சொன்னாரு, ரொம்ப நல்லா இருந்தது, நானும் கலந்துக்கிட்டேன், எனக்கும் பாருங்க பிரம்ம ஞானம் பட்டம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேல அருள்நிதினு சொல்லியிருக்காங்க, அதுக்கு மேல பேராசிரியர், மூத்த பேராசிரியர் வரைக்கும் நான் ஆயிட்டேன் என்றெல்லாம் சிந்திக்கணும், சொல்றோம். ஆனா ஒரு பிரம்ம ஞானியா, ஒரு அருள்நிதியா, ஞானம் கற்றுக் கொடுக்கிற ஒரு ஞான ஆசிரியரா, அதுக்குரிய முழு தகுதி என்னிடம் இருக்கிறதா என்று நாம திருப்பி பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கம் ஆயிரக்கணக்கான அருள்நிதியர்களை காலங்காலமா, மகிழ்ச்சி இருந்த காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் எல்லாரும் பேராசிரியர் ஆயிருக்க மாட்டாங்க. ஆனா எத்தனை லட்சம் பேர் அருள்நிதி, அதான் ரொம்ப முக்கியம். அருளை நிதியாக உடையவர்கள், பொருள் அல்ல, பொருள் நிதி அல்லது அருள் நிதி. இன்னைக்கு சமூகத்துல ஒவ்வொருத்தரும் பொருள் நிதினு சொல்றாங்க, அதை பெருக்குவதற்கான அத்தனை முயற்சி எடுக்கிறோம். அரசியல்வாதி மட்டுமல்ல, தொழிலதிபர் மட்டுமல்ல, ஒரு சாதாரண ஒரு பள்ளி ஆசிரியர்
காலையிலும் மாலையிலும் டியூஷன் எடுக்கிறார். மாலையில ஒரு பேட்ச் இல்ல 2 பேட்ச். காலையில ஒரு பேட்ச், அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும். காலை 6 மணில இருந்து 8 வரைக்கும் டீச்சிங் டீச்சிங் டீச்சிங். ஃபார் வாட்? பணம் சம்பாதிக்கிறது. அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு ஆசிரியர் தொழில். அதை முழுக்க முழுக்க பயன்படுத்தி எவ்வளவு பொருள் ஈட்ட முடியும் ஈட்டுறாரு. கடை வச்சிருக்கிறவங்க சாதாரண கடையில காலை 30 மணிக்கு திறப்பாங்க, இரவு 1 மணிக்கு போட்டுருவாங்க. சில ஊர்ல பாத்தீங்கன்னா 5 மணிக்கே திறப்பாங்க. அதுக்கு சொல்ற காரணம் 5 மணிக்கு நிறைய லாரி இப்படி கிராஸ் ஆகி போகும். அவங்களுக்கு என்ன வேணும்? குளிக்க சோப்பு வேணும், பேஸ்ட் வேணும், வந்து நிக்கிறாங்க. ஒருத்தரோ 2 பேரும் தான் வருவாங்க. இருந்தாலும் அந்த கடையை திறந்து அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி நல்லா கவனிக்கணும். நாம ஒவ்வொருவரும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி பொருளை பெருக்குவது எப்படி என்கிற சிந்தனையும் செயல்ல தானே இருக்கணும். நம்ம அரசியல்வாதி மட்டும் கொள்ளையடிச்சுட்டா, அப்படி செய்யறான், பணத்துக்கு ஆசைப்படுறாங்க. அரசன் மட்டுமல்ல, ஆண்டியும் பிச்சைக்காரன் கூட பிச்சை எடுத்து பேங்க்ல 2 லட்சம் 3 லட்சம் போட்டவங்களா இருக்காங்க, கேள்விப்பட்டு. இன்னும் எப்படி நிறைய இன்னைக்கு அமாவாசை இந்த கோயில்ல, நாளைக்கு பௌர்ணமி அந்த கோயில்ல ஓடுறான். அவன் வயிற்று பசிக்காம மட்டும் பிச்சை எடுக்கல, சேர்த்து வைக்க. ஆனா என்ன சொல்ல வர, மனித மனம் என்பது பொருளை மையமாக கொண்டு மட்டும் சிந்திக்குது. பொருளை ஈட்டுவது எப்படி, சேர்ப்பது எப்படி, தக்க வைப்பது எப்படி, செலவு பண்ணது எப்படி கூட சிந்திக்கணும். பொருளை தக்க வைக்கணும். ஆமாவா இல்லையா? பொருள் எதுக்கு? பணம் எதுக்கு? செலவு பண்றது பணம். எதுக்கு செலவு பண்ணணும்? மகிழ்ச்சியா வாழ்க்கைக்கு, இந்த உலகத்தை கவனிக்கிறதுக்கு, ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு பணம். ஆனா நிறைய கஞ்சமார்கள் இருப்பான், ஒரு பைசா சொல்லிக்க மாட்டான். கோடீஸ்வரன் எனக்கு நிறைய பேருக்கு தெரியும், என்னோட நண்பர்களே நிறைய பேர் இருக்காங்க. அப்ப எதுக்கு பணம் சம்பாதிக்கிறேன்? அடுத்த தலைமுறைக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு வேண்டி சேர்ப்பாங்க. இப்படி பொருளை மட்டும் மயமாக கொண்டு சிந்தித்து அந்த பொருள் எனும் நிதியை பெருக்குவது எப்படி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பொருளை விட மேன்மையானது அருள். செல்வத்துள் செல்வம் அருள் செல்வம். பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உள. குரல் குரல் பொருள் அருளை பற்றி பேசுது பாருங்க. செல்வத்துள் செல்வம், நிறைய செல்வம் இருக்கு. பொருள் செல்வம், கல்வி செல்வம், மக்கள் செல்வம், அப்படி சொல்லிட்டே போனோம். அப்படி செல்வத்துள் செல்வம், இப்படி எல்லா செல்வத்துள்ளும் உயர்ந்த செல்வம் அருள் செல்வம். நல்லா கவனிக்கணும். செல்வத்துள் செல்வம், பலவிதமான செல்வங்கள் இருக்கு. புகழும் ஒரு செல்வம். எந்த செல்வம்? அந்த அனைத்து செல்வத்திலும் தலையான செல்வம் அருள் செல்வம். கமா அடுத்த சொல்றாரு, பொருள் செல்வம், பணம் இருக்கு, அது பூரியார் கண்ணும் உள்ள. அது என்ன பூரியார் கண்ணும்? இழி மக்கள். பணம் யார்கிட்ட இல்லை, விபச்சாரிட்டு இல்லையா பணம்? விபச்சாரி பெரிய பங்களா கட்டியா, கோடி கோடியா வாங்குறாங்க. நடிகைகள்ல நிறைய விபச்சாரிகள் இருக்காங்க. ஒரு இரவுக்கு கோடி, 1 கோடி 10 கோடி 6 கோடி வாங்கின ஒரு அம்மா இருக்காங்க. நான் ரொம்ப சொல்ல விரும்பல. ஒரு நாள் இரவுக்கு 1 கோடி வச்சு 6 நாள் தொடர்ந்து 6 கோடி அந்த அம்மாவுக்கு. அந்த மனுஷனை நல்ல திருப்திப்படுத்துறான்னு சொல்லி பழகி 1 கோடி ஏனாமா கொடுக்குறான். அப்ப அவன் எவ்வளவு பெரிய செல்வம், அரசியல்வாதி அவன். பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள. சாராயம் வியாபாரி, நீ நிறைய அரசியல்வாதிகள்லாம் சாராயம் தொழிற்சாலை வச்சிருக்காங்க. சாராயத்தை வந்து உங்களுக்கு தெரியும், செந்தில் பாலாஜி வச்சு நிறைய ரிப்போர்ட்ஸ் வெளியில வந்து, அது வள்ளுவர் அன்னைக்கே சொல்றாரு, பொருள் செல்வம் இருக்கப்பா, அது பூரியார் கண்ணும் உள்ள. இழிமகட்ட கூட இருக்கு. அப்படி இருக்கிற பொருளுக்கு என்னையா மதிப்பு? என்ன மதிப்பு இருக்கு? எப்படி சிந்திக்காம பாருங்க ஒரு ஞானி. அது இன்னைக்கு நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற பொருள் செல்வம். 2000 வருஷத்துக்கு என்ன பொருள் செல்வம்? அந்த பணத்தை கொண்டு கம்ப்யூட்டர் வாங்க முடியுமா, செல்போன் வாங்க முடியுமா, ஏசி மாற்ற முடியுமா? ஒரு விதமான செலவுக்கும் செலவு பண்ண முடியாத காலம். அப்பவும் சொல்றாரு, பொருள் செல்வம் பூரியா இருக்கணும், செல்வத்துள் செல்வம் அருள் செல்வம். அந்த அருள் செல்வத்தை பெறுவதற்குத்தான் வேதாத்திரி மகிழ்ச்சி பாதை போட்டு கொடுத்தார்.
எப்படி பயணித்து அந்த அருள் செல்வத்தை பெறணும். கொடுத்துட்டு எல்லா பயிற்சி கொடுத்தாரு, தீட்சை கொடுத்தாரு, அகத்தாய் கொடுத்தாரு, சிறப்பு பயிற்சிகள், பிரம்மஞான பயிற்சி, பிறகு ஆசிரியர் பயிற்சி. ஆசிரியர் பயிற்சி முடிச்சது எல்லாத்துக்கும் ஒரு சான்றிதழ். அருள்நிதி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் 1985ஆம் ஆண்டு டிசம்பர் 31, நாளைக்கு முடிஞ்ச ஜனவரி 1, டிசம்பர் 31 1985 டிசம்பர் 31 போச்சு. அது மாதிரி எத்தனை வருஷம், 38 வருடங்களுக்கு முன்னாடி கடைசி நாள், 85 கடைசி நாள். நாளைக்கு புது வருடம். நாளைக்கு காலை முதல் யார் தெரியுமா? அருள்நிதி ஒரு அட்டை சான்றிதழ். நான் என்ன திருப்பி பார்க்கிறேன். அப்புறம் என்னிடம் அருள் நிதியாக இருக்குதா? நிதியா கூட வேண்டாம், ஏதோ கொஞ்சம் 10 பைசாக்காவது இருந்தாலும். ஆனா இந்த மனுஷன் வேதாத்திரி எனவே அருள்நிதிட்டான். இல்ல, திருப்பி பாக்குறேன். 86, 87 நான் திரும்பி பார்க்கிறேன். தீய வழக்கெல்லாம் போயிடுச்சு. 84 தீட்சை வாங்கும் போதே போயிடுச்சு. அசைவமும் போயிடுச்சு. 1-2 தீய வழக்கம் சாதாரண மனுஷனுக்கு இருக்கு. அதெல்லாம் சொல்லுங்க, நான் வெட்கப்படுது. நீங்க என்னைக்கு என்ன ஞான விஷயம் சொன்னாலும் நான் அதை சொல்ல வெட்கப்படுது. 84 பிப்ரவரி 22க்கு முன்னாடி சில தீய வழக்கங்கள், அசைவம், 3 நேரமும் அசைவம் சாப்பிடக்கூடிய சுத்த அசைவி. ஆனா அதெல்லாம் போயிடுச்சு. தீய வழக்கங்கள்லாம் போயிடுச்சு. ஆனா தீய குணங்கள்னு ஒண்ணு இருக்கே. பழக்கம் வேற, குணம் வேற, ஹேபிட் வேற, கேரக்டர் வேற. இந்த கேரக்டர் குணம் அது எங்க அப்பா அம்மா கொடுத்து, அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா. அப்ப ஜென்மாந்தரங்களில் கருமூலமாக தொடர்ந்து வந்த குணம் அதுதான் இன்றைக்கு மனம். அது தூய்மை அடையலையே. ஹேபிட், தீய பழக்க வழக்கம். இந்த பிறவில நான் பழகினேன், இந்த பிறவிலேயே குருவை சந்திச்ச பிறகு விட்டுட்டேன். பழக்கம் போயிடுச்சு. பழக்கம், ஹேபிட் போயிடுச்சு. வாட் அபவுட் கேரக்டர்? போகல. நீண்ட நாள் போகல. நீண்ட நாள் இல்ல, பல வருடங்கள் போகல. நான் என்னுடைய தன்மைகளை எல்லாம் நினைச்சு பார்ப்பேன். போகல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. இன்னைக்கு காலையில என்னுடைய தவம் ஒரு வித்தியாசமா போச்சு. அப்படிதான் ஒரு கட்டத்துல அந்த உணர்வு தட்டும் போது, இன்று நான் தூய்மை பெற்றேன் இறைவா, இன்று நான் தூய்மை பெற்றேன். உங்களுக்கு அப்படியே அந்த சாப்பிட்டு ஒரு பாடல் எழுதிட்ட, இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். அவர் நிறைவு பெற அன்னைக்கு அந்த பாடல் எழுதுறார். நின்றே நடந்தே உன்னை நினைத்து தேடி அலைந்தேன், சென்றேன் பல இடங்கள். அந்த பாடல் நான் 2வது சொல்றேன், பக்கத்துல வச்சு ஏன் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா, இன்னைக்கு காலையில் தட்டின உணர்வை நான் உங்களோட ஷேர் பண்ண, உங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அவ்வளவு உணர்வு. இன்னைக்கு ஏதோ ஒரு உணர்வுல நான் தூய்மை பெற்றிருக்கிறேங்கிறது என்னால உணர. அதுக்கும் சரி இருக்கட்டும். நேற்று முந்தா நாள் 2-3 நாட்களாக நடந்த சில நிகழ்ச்சிகள், காதுல கேட்ட சில செய்திகள் எனக்குள் ஆழமா வேரூன்றி என்னை சிந்திக்க தூண்டிச்சு. இப்பெல்லாம் கொஞ்சம் வருஷமா என்னன்னா, எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும், காட்சியாக இருந்தாலும், அது வெறும் காட்சியாக நான் பார்க்கிறேன், அது இறைவனை நான் பார்க்கிறேன். பாரதி பாடினார்ல, நிற்பனவே, நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே. நீங்களெல்லாம் வெறும் தோற்ற பொருள்கள் தானும், காட்சி பிழைகளும், உண்மையில் ஆழ்ந்த உண்மை இல்லையோ? கேட்கிறேன், மரமே வெறும் மரம் தானா? நிற்கின்றாய். நிற்பதுவே, மரங்களை பார்த்து நிற்பதுவே, பறப்பதுவே, பறவைகளை, நடப்பனவே, நீந்துபடவே, மரத்தையும் மற்ற ஜீவங்களும் கூப்பிடலாம்.
நீங்களாம் வெறும் தோற்ற பொருட்களோ, நீ மறந்தானா? வெறும் காட்சி பிழையோ, உண்மையில் ஆழ்ந்த பொருள் இல்லையோ கேட்கிறான். இல்லையோ நான் கேட்கும் போது இருக்கு நான் உணர்ந்து கேள்வி கேட்கிறேன். பாரதி மரத்தை மரமா பார்க்கல, இறைவன் பார்க்கிறான். பார்க்கணும்ல. எப்பொருளிலும் என்னை காண வல்லான் அவனில் நான் இருக்கிறேன். கிருஷ்ணன் சொல்றான் அர்ஜுனன். வள்ளுவனும் சொல்றார், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள். நீ பார்க்கறது மரம், கல்லு, பாறை, அப்பொருள் பொருள் அல்ல, அது மெய்ப்பொருள், அது இறைவன். அப்படி காண்பியானால் நீ ஆராயத்தை முழுமை பெற்றிருக்கிறாரு வள்ளுவர். வள்ளுவரும் பாரதியாரும் உபனிஷத்துல இருக்கிறது உணர்ந்து வெளிவிட்ட ஞான கவிகள், கருவூலங்கள் அவர்கள். அவர்கள் இலக்கியவாதிகள் அல்ல, இலக்கியத்துக்கு இலக்கணம் படித்தவர். தொல்காப்பியரும் ஔவையாரும் திருவள்ளுவரும் அண்மையில வாழ்ந்த பாரதி. ஏன் நம்முடைய மகிழ்ச்சி பாடல் நான் கையில வச்சிருக்கேன், முக்கியமான ஒரு நல்ல பாடல். அன்பர்களே, இதெல்லாம் ஏன் சொல்றேன், உங்களை நீங்கள் உணராது விலங்கின குணத்தை அடிப்படையாக கொண்டு மனிதனாக இழிவாக இந்த சமுதாய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது இழி மக்கள் என்று சொல்றார். நாமெல்லாம் இழிமக்கள் தான். ஆனால் மேன்மக்களாக நம்ம உயர்த்திக் கொள்ளக்கூடிய அறிவு திறன் நம்மிடம் இருக்கு. என்ன திறன்? உடல் திறன் சொல்ல, அறிவு திறன். அந்த அறிவை தூண்டுகிற வேலையைத்தான் குருமார்கள் செய்து கொண்டிருக்கின்றார். தூண்டப்படணும். நாம அந்த தூண்டுதலுக்கு இரையாகி கொழுந்து விட்டு எரியும். அறிவு சுடர். இந்த அறிவு என்ன ஆகணும்? சுடர் போல. ஒரு தீபம் சுடர் வீடு, பரவுது வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் எல்லாம் காட்டப்படுது. அதுவே நம்ம அறிவு தெளிவாகிற போது, இது வரைக்கும் திருட்டுத்தனமா பார்த்தோமே, கல்ல புலன் 5 காலா மணி விளக்கா மாறும். ஒரு சித்தர் சொல்றாரு ஒரு இடத்துல, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய்க்கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிந்திக்கும் கல்ல புலனைந்தும் காலா மணி விளக்கே. ஒரு பொண்ணு போகுது, அவன் கண்ணு பார்க்குது, விரசம் கொள்ளுது, காம கண்ணு. இப்ப ஜீவனை சிவனா கண்ட பிறகு அது காம கண் அல்ல, காதல் கண். காதல் என்றால் அன்பின் உச்சம். அந்த பொண்ணை யாரோ பார்க்க, தன் மகளா பார்க்க, தன் தாயா பார்க்க. அவன் கண்ணு முதல் எப்படி பார்த்து? கல்ல புலன் கண்ணு. கல்ல புலன் 5 கண்ணு மட்டும் இல்லை, காது எதை கேட்குது? திருட்டுத்தனமான புலன். 5 புலனும் திருடு. யாருக்கும் தெரியாம எதை எடுத்து வாயில போட்டோம். இப்பதான் சாப்பிட்டுருக்கும், பார்த்தா எதாவது சொல்லுவாங்கன்னு அங்கேயும் யாரும் வந்து டக்குனு வாயில ஒரு ஸ்வீட் எடுத்து போட்டோம். என் நாக்கு கல்லன். ஆனால் இப்போ உண்மையை உணர்ந்த பிறகு அதே திருட்டுக்கண் தான். ஆனா இப்ப திருட்டுக்கண் அல்ல, காலா மணி விளக்கு. விளக்குதான் ஒவ்வொன்றையும். இறைவன் இறைவன் இறைவன், கும்பிடு கும்பிடு கும்பிடு. இந்திய கலாச்சாரத்துல கல்லையும் வணங்கினான், மண்ணையும் வணங்கினான், செவ்வையும் வணங்கினான், செதுக்கப்பட்ட கல்லையும் வணங்கினான்ட்டு இன்னைக்கு யாரோ பரிகாசம் பண்ணுவாங்க. ஆனா அந்த வணங்கணும்னு சொன்னானே ஒரு ஞானி, ஏன் அவன் கல்லை கல்லா பார்க்கல, கல்லை எல்லை இல்லா இறைவனாக பார்க்கிறான். கல்லுக்கு எல்லை இருக்கு, ஆனா இவன் பார்வையில் அந்த கல்லுக்கு எல்லை இல்லை. மெய்ப்பொருளாக பார்க்க. அது தோற்ற பொருள் அல்ல, மெய்ப்பொருள். நாம செதுக்கணும். நாம செதுக்கணும். இது பாறை அல்ல, சிற்பம், அழகான சிற்பம், ஒரு தெய்வீக தன்மை உடைய சிற்பம். இப்ப பாறை மாதிரி இருக்கு, செதுக்கணும். நான் பாறைன்னு சொல்றது கல் நெஞ்சு. அந்த கல் நெஞ்சுக்கு உள் கடவுள் இருக்கு. நீங்க செதுக்கப்படாது. நீங்கள் உங்களை செதுக்குவதற்கு ஒளியும் சுத்திலையும் குருமகான் கொடுத்திருக்காங்க.
அந்த கலையை சொல்லி கொடுத்துட்டார். ஹவு டு, எப்படி செதுக்கு. ஒரே நாள் செதுக்க முடியாது. ஒரு சிற்பி வந்து ஒரு பாறையை பார்க்கறான், ஒரு 8 அடி உயரம், ஒரு 4-5 அடி சுற்றளவு, ஒரே கல் பார்க்கறான். நாம பார்க்கிறோம், எங்க ஊர் பக்கம் கன்னியாகுமரி, முட்டம், மணவாளக்குறிச்சி கடற்கரைகள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் நிறைய கடலை ஒட்டிய பாறைகள் இருக்கும். பசங்களாம் அந்த பாறையில ஏறி விளையாடுவாங்க, குதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா ஒரு சிற்பி எட்ட நின்று அந்த கல்லை பார்க்க, ஊடுருவி பார்க்கறான். அவன் கண்ணுக்கு கல்லு தெரியும். ஒரு அழகான சிற்பம், அழகான சிற்பம். ஒரு பெண், ஒரு மங்கை, எங்க வீட்டுல கீழே அப்படி இருக்கிறேன், நடனமாடி கொண்டிருக்கிறார். ஏதோ பெண் அல்ல, ஒரு தெய்வீக கலையோடு கூடிய மங்கை. இவன் பார்க்கறான், மானசீகமா அதை செதுக்கி பார்க்கறான். ஊடுருவி, இது பேர் தான் ஊடுருவி, நுண்மான் நுழைப்பது. ஒரு சிற்பிக்கு உண்டு நுண்மான் நுழைப்பது. அப்படி உள்ளுக்கு நுழைஞ்சு சிற்பத்தை பார்த்துட்டான், சிலையை பார்த்துட்டான். அந்த சிலையை சுற்றிலும் தேவையில்லாத கற்கள் இருக்கு. அது ஒன்றின் மீது ஒன்றா செதுக்கிறான். அது கொஞ்சம் நாட்கள் ஆகுது, 1 வாரம், 10 நாள், 1 மாசம், அக்கார்டிங் டு டைம். நிதானமா செதுக்கும் போது அவசரப்பட்டா கண்ணுல ஓட்டம் வந்துச்சுன்னா, கண்ணை செதுக்கும் போது கொஞ்சம் ஓங்கி அடிச்சான்னு வைங்களேன், கண்ணு ஓட்டியாயிடு. ஆமாவா இல்லையா? நீங்க கூகுள்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்து கோயில்கள் இருக்கு இல்லையா, அங்க அற்புதமான சிற்பங்கள் இருக்கு. நம்ம சுசீந்திரம் எங்க ஊர் பக்கம் கோயில் இருக்கு. ஒவ்வொரு சிற்பத்தையும் சிற்பி எப்படி நுணுகி நுணுகி செதுக்கி இருக்கான்னு பார்க்க, அவ்வளவு அழகு வெளிப்படும். உண்மையிலே நேரடியாக ஒரு பெண்ணை பார்த்து அவ்வளவு அழகா இருப்பாளான்னு சொல்ல முடியும். ஆனா அவன் சிற்பி வச்சுக்க அழகு இருக்கு, தெய்வீக அழகு. கேசாதி பாதமும் சொல்லலாம், கேச முதல் பாதம் வரைக்கும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அது மாதிரி நமக்குள்ள இந்த பாறைக்குள்ள உள்ள கடந்து போனா கடவுள், தெய்வீகம் பிரசன்னமாயிட்டு இருக்கு. எஸ் இட் இஸ், இருக்கு, பிரசன்னமாயிட்டு. இப்ப இந்த கல் நெஞ்சு இருக்க, அது பொறுமையா நிதானமா செது. தேவையில்லாத பகுதி பேராசை, சினம், கடும்பற்று, வரையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற தேவையற்ற பகுதிகள் அந்த இறைவன் என்ற தோற்றத்தை மறைத்துக் கொண்டிருக்கும். அதெல்லாம் செதுக்கணும். அதுக்கு பொறுமை வேணும், நிதானம் வேணும், வைராக்கியம் வேணும், விவேகம் வேணும். எல்லாவற்றுக்கும் மேல காலம் வேணும். டைம், யூ வாண்ட் டைம். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, சங்கதியமா வரல சார், அது என்ன ஆச்சுன்னா ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் எல்லாத்துலயும் இருக்கு. காலதாமதமா வந்ததுக்கு அல்ல வராம இருந்தது கேட்டா ஒரு எக்ஸ்கியூஸ், அது லேம் எக்ஸ்கியூஸ். பொய் பொய். ஆனா அப்படிலாம் இருக்கக்கூடாது. யாருக்கு? ஒரு யோகி தன்னை ஆன்மாவாக உணர்வதற்கு, தன்னை பிரம்மஞானம், ஒரு பிரம்மம் என்று உணர்வதற்கு அந்த யோகிக்கு என்ன அடையாளம்? ரொம்ப வைராக்கியம், விவேக புத்தி, காலத்தை பயன்படுத்தும் மேலாண்மை, கால மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட். வியாபாரிதான் காலை 9 மணி கடந்து இருக்கணும், நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வர முடியும். எப்படி சார் முடியும்? அந்த அளவு பிஸிலையும் கூட அவனுக்கு காலம் இருக்கு. அதான் டைம் மேனேஜ்மெண்ட். காலத்தை எவ்வாறு ஆளுவது? 24 hours இருக்குல்ல. நான் இதெல்லாம் ஏன் அழுத்தி சொல்றேன், உங்களை எத்தனை பேர் சோம்பேறிகள் இருக்கிறீங்க? ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடிய மடி, சோம்பல், தூக்கம். தூக்கம்லாம் நிறைய தேவையில்லைங்க. ஆழ்ந்து தூக்குதா இருந்தா 5 மணி நேரம் போதும். பாடி கிளாக் சொல்லுது 11 to 3 தான் டீப் ஸ்லீப் டைம், 4 hours. ஆனா அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு 1/2 மணி நேரம், 5 மணி நேரம் போதும். ஆனா எத்தனை மணி நேரம் படுக்கையில கிடக்குறாங்க? காரணம், மனசுல ஒரு
அமைதித்தன்மை வரல, சமாதானம் வரல. அலையிறமே பணம் 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 எவ்வளவு இருந்து இருக்கணும், இல்லாத அலையிறது கூட நம்ம எடுத்துக்கிடலாம். இல்ல, அலைஞ்சுதான் ஆகணும். தெரு தெருவா காய்கறி வித்துட்டு எத்தனை வயசான போராட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அம்மா கீரை, அம்மா கீரை. காலையில எங்கிட்ட 6:30 வந்துருவாங்க. அவங்க எப்ப எந்திப்பாங்க, எப்ப கீரை வாங்குவாங்க, எப்ப அதெல்லாம் பிரிச்சு மேய்ச்சி கட்டி வீடு வீடா உண்டா இல்லையா? காலம் இருக்கு. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அன்பர்களே, ஒரு மகா யஜ்ஞம் என்று ஒன்றை வச்சு உங்களை வற்புறுத்தி காலையில எந்திரிங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. மாமிசத்தை அட்லீஸ்ட் இந்த மார்கழி மாசம் முழுவதும் மகா யஜ்ஞ பீரியட்ல மாமிசம் சாப்பிடாதீங்க. ஏன்னா அப்படி சாப்பிடாம காரம் புள்ளி உப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சி எண்ணெயெல்லாம் குறைச்சி சாப்பிடும்போது வயிறு எப்படி இருக்கு, இதயம் எப்படி இருக்கு, மனசு எப்படி இருக்கு, ஒரு சின்ன அனுபவம் வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு வற்புறுத்தி. முடிஞ்சா கொஞ்சம் பிரம்மச்சரியம் இருந்து பாருங்க. முடியுமா பாருங்க. முடியல, முடியலேன்னு தெரிஞ்சுக்கிட்டோமே. சில விஷயங்கள் தோல்வினாலும் தோல்விதான் என்னன்னு தெரியணுமா? இந்த உங்களுக்கு சொல்றேன், இந்த குழந்தைங்க 10 மாசம் 12 மாசம் ஆகும்போது செவத்தை குத்த பிடிச்சி ஏதாவது கையில நீர் பிடிச்சி எச்சி நிற்கும். அப்புறம் ஒரு கால் எடுத்து வைக்க டபுள் விழும், பட்டை சட்டிக்கே விழும். விழுந்த உடனே அங்கேயும் இங்கேயும் பார்க்கும், யாராவது பார்க்கறாங்களான்னு. ஏன்னா அந்த 10 மாசம் குழந்தைக்குள்ள இருக்கிற அறிவுக்கு என்ன தெரியுமா, பழக்கம் பதினால யாராவது பார்த்துட்டாலும் அதுக்கு வந்து கேவலமாயிடும், அவமானமாயிடும், ஆனா ஆரம்பிச்சு. அதனால பார்க்கிறாங்க, யாரும் பார்க்கல, அப்பா எதிர்ச்சு எதிர்ச்சவரை பழக்கம். 10-11 மாசத்துக்கு என்ன தெரியும் நீங்க கேட்பீங்க. அது குழந்தை இல்லைங்க, அறிவு, பேரறிவினுடைய வெளிப்பாடு. பழக்கப்பதிவுனால இந்த அவமானம் கேவலத்துக்கு உட்பட்ட பதிவா இருக்கிறதுனால கீழே விழுந்தது யாராவது பார்க்கறாங்க. எனக்கு கீழே விழுந்து அது தோல்வி, என் தோல்வியை யாராவது பார்க்கறாங்க, பார்க்கல, பழையபடி எந்திக்குது. அடுத்தால இன்னமும் ஒரு மாதிரி நடந்து பாக்குது, பழையபடி விழுந்துருது, பழையபடி நடக்குது, விழுந்துருது விழுந்துருது. ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு வீழ்ச்சியும் அடுத்தடி எப்படி எடுத்து வைத்தால் வெற்றி கிட்டும் என்பதற்கு ஒரு ஏறுபடி. ஒவ்வொரு தோல்வியும் ஒரே ஒரு வெற்றியினுடைய ஏறுபடிகள். ஆமா இல்லையா? கடைசியில ஒரு நாள் குழந்தை டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சு, நடந்து அடுத்த நாள் ஓடவே செய்யும். யோசிச்சிருக்கீங்களா? இப்ப அந்த காலுக்கு எப்படி எடுத்து வைக்கிறங்கிற ஒரு உணர்வு, அறிவு காலுக்கு கிடைச்சு. காலுக்கு எப்படி நடக்கணும் இப்ப பாருங்க, ஓடுது சாடுது டான்ஸ் ஆடுது, ஒத்த கால நிக்கிறது. எங்க வீட்டுல 6 வயசுல மொட்டை பிள்ளை எல்லாம் சரி, அது பிறந்ததுல இருந்து கட்டியே இருக்குதா. ஒவ்வொன்றா வாட்ச் போடுறேன். குழந்தைய வாட்ச் பண்ணல, இறைவனை, பேரறிவு தன் பேராற்றலை ஒரு தோற்றத்தின் மூலமா, குழந்தை என்ற தோற்றத்தின் மூலமா எப்படிலாம் வடிவமைக்கிறது, தரமாகுது, அறிவு மேன்மை அடையுதுங்கிறத கவனிக்கிறேன். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரு? இறைவன். ஆனால் இந்த நெஞ்சு கல் நெஞ்சு, அது எப்படி செதுக்கும்? How to eradicate? Because the mind is the polluted mind. நிறைய பொல்யூஷன், மாசுகள். அது எப்படி நீக்குவது, அகற்றுவது? எராடிகேட். அந்த வித்தையை தான் நம்ம அப்பப்போ சந்திக்கும் போதுதான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க செதுக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு செய்தி காதுல வந்து 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தது. அது வந்து ஒரு மாதிரி என்ன, ஒரு மாதிரி ஆகிடுச்சு. தூங்கல, முதல் நைட்ல சரியா தூங்கல, ஏன்னா அந்த செய்தி. ஆனால் அந்த தூக்கத்துல தூங்க முடியல, தூங்கவே இல்லை. ஆனா அவன் என்னவோ ஓடுது, ஓடி எனக்கு ஒரு கஷ்டப்பட்டேன். ஆனா காலை விடியும் போது எப்படி சித்தார்த்தன் கௌதம புத்தனாக தன்னை கண்டாலும் அதே போல அது தீய செய்தியை என் மனசை புண்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் கடைசியில என்ன பண்ணிச்சு, சுடர் விட்டு ஒளி மாதிரி ஒரு அறிவுல தெளிவை கொடுத்தேன். அப்பதான் இன்னைக்கு காலையில தவத்துல இன்று நான் தூய்மை பெற்றேன்,
இறைவா இன்று நான் தூய்மை பெற்றேன். இந்த தூய்மை என்னை விட்டு அகலாது எப்போதும் அந்த தூய்மை நின்று அந்த தூய்மையிலேயே நான் நடந்து போகணும். என் கூட வரவங்களெல்லாம் கூட்டிட்டு போகணும். அப்படிங்கும் போது அது கவிதையா வந்தது. எனக்கு கவிதை எழுதக்கூடிய திறமை கிடையாது. அப்ப இதே மகிழ்ச்சி ஒரு இடத்துல பாடியிருக்காங்க. அப்படி பார்த்தா கையில இருக்கு, கொண்டு வந்துருக்கேன். நம்ம இந்த பாடலை ஒன்றன் பின் ஒன்றா வரியா மெதுவா சொல்றேன். அந்த பாடலுடைய தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்க தெரியுமா? மறைபொருள் உணர்ந்த நிறைவு கவி. மறைபொருள்னா இறைப்பொருள். மறைபொருள் உணர்ந்த நிறைவு கவி. நிறைவுன்னா முடிஞ்சு போச்சு. எப்போ மகிழ்ச்சி எப்படி இருக்கா தெரியுமா? 1991 முதல் பாடல்ல ஒவ்வொரு வரியா, இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். நிறைவுனா 6வது அறிவில முழுமை. அதனால மனசுல நிறைவு. இனி எனக்கு எதுவும் வேணும்னு இல்லை, அதான் நிறைவு. அப்புறம் நிறைவு பெற்றேன். அதுக்கு முன்னாடி அவர் என்ன நடந்ததாமா? நின்றே நடந்தே உன்னை நினைந்து தேடி அலைந்தேன், சென்றேன் பல இடங்கள். இறைவனை தேடி எங்கெங்கோ போனார், கிடைக்கல, போயிட்டே இருந்தார். கடைசியில சிந்தனை விரிந்த சிந்தனை சிந்திக்க ஆரம்பிக்காரு. இந்த சிந்திக்க அந்த உணர்வு விரியுது. ஆனா அதான் உங்களை சிந்திங்கன்னு சொல்ல. விரிந்த பின் இன்று நான் நிறைவு பெற்றேன். அந்த சிந்தனை விரிய 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 எதெல்லாம் தீயுதுன்னு பாக்குறோமோ அது தீ அது அல்ல. அது உண்மையில தீ அல்ல. நெருப்பு இருக்கு, அது தீங்கிறோம் இல்ல, அது வெளிச்சம். விளக்கு, விளக்குல தீபம் எரிதே தீ, தொட்டா சுடுந்தான். ஆனா எவ்வளவு விஷயங்களை விளக்குது, விரிந்து விளக்குது. அப்ப நம்ம சிந்தனை விரிந்தால் அகம் விளக்கா மாறும். அக விளக்கு. அங்க தீபம் எனும் உயிர் அப்படியே படற்கு நிலை எழுதி அன்போடு கூடிய மானமா எல்லாத்தையும் நேசிக்குதே. நின்றேன் நடந்தேன் உன்னை நினைந்து தேடி அலைந்தேன், சென்றேன் பல இடங்கள் சிந்தனை விரிந்தபின் இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். நீங்க இதெல்லாம் செய்யணும். உங்க சிந்தனை வளரணும். உங்க சிந்தனை நாங்க தூண்டி கொடுத்துட்டு இருப்போம். மகிழ்ச்சி தூண்டி கொடுத்து கொடுத்துறாரு. நான் அவர் என் மூலமா அவங்களை தூண்டுறாரு. இது போதனை அல்ல, இது நீங்க உங்களுக்குள்ள சாதிக்க வேண்டிய விஷயம். அடுத்த வரி சொல்றாரு பாரு, இறைவெளி காட்சியாக. இறைவெளினா தெய்வம். தெய்வம் தன்னை பல தோற்றங்களாக வெளிப்படுத்து. ஒரு மலர், ரோஜா. ரோஜா இறைவனின் தோற்றம். அதிலிருந்து வெளிப்படுதல வாசனை, அது இறைவனின் தன்மை. நீங்க நல்ல கவனிங்க. நான் ஆழமான விஷயம் சொல்றேன். மறைபொருளாக இருக்கக்கூடிய, சுத்த வழியாக இருக்கக்கூடிய தெய்வம் தன்னை பொருள் வடிவமாக்கி ரோஜாவாக்கி அதன் மூலமா வாசனை என்கிற தனது பின்னத்தன்மையை வெளிப்படுத்துது. இறைவனின் தன்மை ரோஜா வாசனையான்னு கேட்காது, நிறைய இருக்கு. அதுல fraction of the totality, fraction of the totality அந்த ரோஜால ரோஜாங்கிற வாசனை, மல்லிகையில மல்லிகைங்கிற வாசனை, தாழம்பூ, செண்பகப்பூ, மறிக்கொழுந்து வாசனை மாறுது. வாசனை தக்கவாறு ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு பெயர் வைக்கணும். ரோஜா, மல்லிகை. ஆனா மலர் என்பது பொது பெயர். சிறப்பு என்ன? அது குறிப்பிட்ட ரோஜாங்கிற வாசனை அங்க சிறப்பு. மல்லிகையில மல்லிகைங்கிற வாசனை அங்க சிறப்பு. ஆனா மலர் என்பது பொது பெயர், ரோஜா என்பது சிறப்பு பெயர். சிறப்புனா அதுக்கான ஒரு சிறப்பு, ஒரு இண்டிவிஜுவாலிட்டி. ஏன்னா ரோஜாங்கிற வாசனை நல்லா இருக்கு. ரோஜா மட்டுமா, செண்பகம் அதுவும் நல்லா இருக்கு. அப்ப இறைவன் தன் சிறப்பை பொருள் வடிவம் எடுத்து பல பல சிறப்புகளாக, ரோஜா பார்த்து கூப்பிட சொல்லுறாரு, மலரே மலரே நீ யார்,
உன் அழகும் வண்ணமும் ஒருவாறான என்னை ஒருவாறு ஆகிடுச்சா அவனை. நீ கேட்கிற, நீ மலரா, என்னை கண்ணால் பார் மலராய் எனது அமைப்பு உணர மலர் அணுக்கூட்டு. சரி, அது ஒரு பாடல் படிங்க. அதை நான் என்ன சொல்ல வரேன், மறைபொருளாக இருக்கிற இறைவன் பல பல பொருள் வடிவம் எடுத்து தன்னுடைய சிறப்புகளை, மலரின் வாசனை, பழத்தில் சுவை, சூரியனில் வெப்பமும் வெளிச்சமும், மலையில் குளிர்ச்சி, தென்றல், சொல்லிட்டே போகலாம். இயற்கை நீங்க அப்படியே இலக்கியமா படைச்சு கொண்டே போகலாம். ஒவ்வொரு இலக்கியத்திலும் இலக்கணங்கள் இருக்கு. இலக்கணம் என்றால் தன்மை, பொருள் தன்மை இருக்குல்ல. அதான் சொல்றாரு, இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். இறைவன் என்ன சொல்றான், மறைபொருள், நீ மறைஞ்சிருக்கிற, கண்ணுக்கு தெரியாமல் நீ மறைந்திருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை கண்ணா. ஒரு பாடல் மாதிரி சொல்றாரு. இல்ல, அப்படி இல்லை, நீ மறைபொருள் இல்லை, நீ தோற்ற பொருள். உன்னை நீ அது மூலமாக பல பல தன்மைகளால் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற, எல்லாரும் பார்த்து கொண்டே இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்ற. மாற்றுரைன்னா நேர எதிர்பார்ப்பு. பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போகும். பிறைச்சந்திரன் ஒரு 15 நாள்ல வளர்ந்து 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 கரெக்ட் ஒரு முழுசா. பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறை அறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே. இப்ப நமக்கெல்லாம் குறை அறிவு அப்படிதான், 6 அறிவு முழுமை அடையுது. ஆனா நீங்க சிந்தித்து கொண்டே போனால் இந்த குறை அறிவு அப்படியே விரியுமா. விரிந்து ஒரு நாள் நீ உன்னை காணலாம். உன்னுள்ளே என்னவாக, இன்று நான் நிறைவு பெற்றேன் நிறைவா, இன்று நான் நிறைவு, என்னன்னா இறைவனா பார்த்துட்டேன். அப்ப பாருங்க, நம்முடைய இந்த காலத்துல சிந்திக்கிறோம். இது இந்த 30 நாளோட நிறுத்தக்கூடிய சிந்தனை அல்ல. தினமும் சிந்திக்கணும். சிந்திக்க சிந்திக்க அறிவு விரியும். அறிவு விரிய விரிய சந்திரனின் பிறை போல ஒரு நாள் முழு நிலவு, இந்த அறிவு முழு நிலவாயிடும், முழுமையாயிடும். அப்புறம் அவருக்கு இத சரித்திரம் சொல்றார். இருப்பு நிலை வெளியாய் இயக்கலை விண்ணாகி ஒரு பொருள் அத்தனையும் உருவானது அறிந்து விட்டே. பரிணாமத்தை சொல்றார், பரிணாமத்தை சொல்றார். அப்புறம் உயிரின பரிணாமத்தை சொல்றார். கருப்பொருள் காந்தமாகி கண்டு கேட்டு உண்டு உணரும் திருப்பொருள் மனமாக திகழ்வதை உணர்ந்தபின் நிறைய போகுது. அது இறைவன் தன்னை கடைசியா மனிதன் மனமாக திகழ்வதை திகழுதல் உணர்ந்தபின் இன்று நான் கண்டு கொண்டேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். எனக்கு காலையில் இன்று நான் கண்டு கொண்டேன். அடுத்த வரி சொல்றாரு, பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாய் அதை காணுகின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெருமையம் யார் இயக்க வல்லாரோ உனையன்றி பேரண்டத்தை. இந்த இயற்கை விஞ்ஞானம் இருக்கு. இயற்கை விஞ்ஞானம், அதாவது ஞானம்னா அறிவு. விண் என்றால் மூல சக்தி. விண், அந்த விண் வரைக்கும் ஆழ்ந்து போனீங்கன்னா, விண்ணு கிட்ட போயிட்டோன்னு வைங்க, அந்த விண் என்ன செய்யும், தன்னை பின்னாடி விண் பின் தள்ள அங்க இறைவன். விண்ணுக்கு பின்னாடி, சக்திக்கு பின்னாடி சிவம். அத அப்புறம் அன்பும் கருணையுமாய் அகண்ட நிலையில் உள்ளாய் என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே கண்மை வினைகளெல்லாம் கழித்தன உணர்கின்றேன் உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வே. கடைசி எங்க வர தெரியுங்களா? விவேகானந்தர் சொன்ன, இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் காட் சர்வ் மென். நீ பிறருக்கு செய்யக்கூடிய தொண்டின் மூலமாக நீ இறைவனை உணர்வாங்க. அதான் சொல்ற, உன்னை அறிந்து உய்ய, நான் உய்யணும், உலகோர்க்கும் தொண்டு செய்வேன். இன்று நான் நிறைவு பெற்றேன் நிறைவா, இன்று நான் நிறைவு.
நல்ல கனி. இதெல்லாம் புத்தகத்துல இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி இங்க நம்ம சங்கத்துல எங்க வீட்டுக்கு புதன்கிழமை தோறும் ஒரு ஃபுட்டு தவத்துக்கு ஒரு அம்மா வருவாங்க. லட்சுமி அம்மான்னு பேர். சத்தமா ஒரு கோயில்ல பாடுறவங்க இந்த காலத்துல பாடுவாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்ககிட்ட தெரிஞ்ச கொஞ்சம் ஒரு 7-8 பாடல் கொஞ்சம் போட்டு கொண்டு வாங்கினேன். 2வது மணி புதன்கிழமை தான் கொண்டு வந்தாங்க. வெள்ளிக்கிழமை அது இங்கேயே இருக்குது பக்கத்துல. இன்னைக்கு காலையில மனசுல இன்று நான் தூய்மை பெற்றேன் இறைவா, இன்று நான் தூய்மை பெற்றேன், நின்றேன், நடந்தேன், அலைந்தேன், தேடி திரிந்தேன், ஆனால் இன்று நான் தூய்மை பெற்றேன் இறைவா. இந்த இதை வச்சுட்டே வந்தது. அப்போ பாடல் மாதிரி சொல்லியிருக்காருன்னு தான் இது கிடைச்சது. சரி, இப்போதைக்கு இது இருக்கட்டும். நாம அடிக்கடி சந்திக்கணும். உங்க கூட நான் 2 நாள் இருக்கணும். நீங்களும் என்னோடு இருக்கணும். இறைவனை பற்றி நிறைய பேசணும், சிந்திக்கணும். இறைவன் என்ற சொல் ஒரு முழுமையான சொல். மீதி எல்லாமே எப்படின்னா முழுமை கிடையாது. ரோஜான்னு சொன்னா அது முழுமை இல்லை. ரோஜா வாசனை மட்டும் வரும், மாம்பழ சுவை வருமா தலைகவனி. ஒரு மலர்ல அது சிறப்பு மலர் ரோஜா வாசனை. சிறப்பு பெயர் மல்லிகைல மல்லிகை வாசனை, மல்லிகைல ரோஜா வாசனை வருமா, ரோஜால மல்லிகை வாசனை வருமா, அல்லது மலரில் பழத்தின் தன்மை சுவை வருமா? வராது. ஆனா இறைவன் என்று ஒரு சொல்லுல எல்லாம் வரும். இட் இஸ் எ கம்ப்ளீட் வேர்ட், பர்ஃபெக்ட் வேர்ட். என்ன சொல்ல வரேன் தெரியுமோ? நீங்க பார்க்கிற ஒவ்வொரு பொருளிலும் இறைவனுடைய தன்மை பின்னமாக பிராக்ஷனல் தான் வரும். ஆனா இயற்கையில் ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? இயற்கையின் வெளிப்பாட்டினுடைய உச்சம், கடைசி வெளிப்பாடு மனித மனம். அந்த மனதில் மட்டும்தான் இறைவனின் முழு தன்மையை வெளிப்படும். அதெல்லாம் கவனிக்கணும். நீங்க ரோஜாவை தேடுறீங்க, மாம்பழத்தை தேடுறீங்க, ஆனா எல்லாம் சேர்த்து ஒரு டோட்டாலிட்டி, முழுமைத்தன்மை, இறையின் முழுமைத்தன்மை நம் மனதில் தான் வெளிப்படும். அத்தகைய மனதை உடையவன் மனிதன். மனுஷனுக்கு எவ்வளவு சிறப்பு! இந்த இயற்கையிலே மிக மிக சிறப்பானது, உச்ச நிலை சிறப்பு மனிதனுக்கு உண்டு. ஆனா தெரியாம இருக்கிறான், தெரியாம கையேந்துறான், பிச்சை எடுக்கிறான், திருடுறான், ஏமாத்துறான், கொள்ளையடிக்கிறான், லஞ்ச லாவணியத்தில் ஈடுபடுகிறான். உயர்ந்த கல்வி படித்த பிறகும் லஞ்சத்துக்காக கையை நீட்டார். அந்த கல்வி அவனுக்கு என்ன கொடுத்து? ஒரு IAS ஆபீசர் 1 லட்சம் பேர் அட்டன் பண்ணா 1000 பேர் தான் செலக்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு ஆண்டும். 1000 உள்ள 800 900 எழுதுறது 1 லட்சம். அவ்வளவு உயர்ந்த கல்வியை படித்த அந்த மாணவன், அந்த இளைஞர் அரசாங்கத்தில் அதிகாரி ஆன பிறகு கையை நீட்டார். நம்ம இறை அன்பு தெரியுமா உங்களுக்கு? அவன் உண்மையிலே இறை அன்பாங்க. முதல்ல கலெக்டர் ஆன போது திருவாரூர்ல மகிழ்ச்சியை வச்சு, திருவாரூர் பெரிய ஜவுளி மூரா சயின்ஸ் ஒரு ஜவுளி கடை, நான் ஒரு வீட்டுல எல்லாம் தங்கி இருக்கேன். அதனால உலக சமாதானத்துக்கு வேண்டி ஒரு ஊர்வலம் நடத்தினார். இறுதியில ஒரு கல்யாண மண்டபத்துல சாமிச்சு வச்சு ஒரு பெரிய கூட்டம், அங்கே சிறப்புரை. அதுல இந்த இறை அன்பு. அப்ப அவர் இளைஞர் என்னோட ஒரு 18 வயசுக்கு இளையவர். அப்பவே அவருக்கு மேடையை கொடுத்து, அவர் அப்பதான் கலெக்டர் எல்லாம் படிச்சு முடிச்சு கலெக்டரே வந்திருக்காரு. அவரு பூர்வம் பக்கம் தான் நினைக்கிறேன். பேசுறாரு பாருங்க. நான் நினைக்கிறேன், அட்டே இந்த இளைஞர் இன்னும் அற்புதமா பேசுறாரு. இன்னைக்கு பாருங்க அவர் எவ்வளவு புத்தகம் எழுதுறாரு, எவ்வளவு பேசுறாரு. சீஃப் செக்ரட்டரி எப்படி இருந்தாரு தெரியுமா? அவர் பேரே இறை அன்பு. அவன் அப்பா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவன் அண்ணனும் கலெக்டர், அவன் அப்பா ஆசிரியர். இன்னும் சாதாரண வீடு. நான் எதுக்கு அவர் சொல்றேன் தெரியுமா? ஒவ்வொருத்தையும் நான் இன்ஸ்பிரேட் பண்ணணும். நம்மளுடைய நல்ல இன்ஸ்பிரேஷன் அவங்க எடுக்கணும். இவ்வளவு படிச்சும் உயர்ந்த பதவியில கை நீட்டல பாருங்க. அவ்வளவு அருமையான சிந்தனை. நீங்க முடிச்சா கூகுள்ல போயிட்டு இறை அன்பு ஸ்பீச்னு போடுங்க, வரும், நிறைய வரும், கேட்கணும். அப்ப நானும் ஒரு இறை அன்பா மாறேன் அப்படின்னு ஒவ்வொரு IAS ஆபீசர்ஸ், IPS, IRS நினைச்சாங்கன்னா இந்த பாரத நாடு எங்க போகும், இந்த மக்கள் எங்க உயர்வாங்க?
மன்னன் எவ்வளி அவ்வளி மக்கள்னு சொன்னான். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கலெக்டர் தானே மன்னன், அவன் இல்லையா? ஆட்சியாளர், மாவட்ட ஆட்சியாளர், ஆட்சி ஆளுமை மன்னன். மன்னன் எவ்வளி அவ்வளி மக்கள். அப்ப அந்த ஒரு கலெக்டர் மட்டும் கலெக்டரா, உண்மையான கலெக்டரா இருந்தா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு செய்வான். அவன் எந்த அரசியல்வாதியும் அஞ்ச வேண்டியது இல்லை, சட்டம் இருக்கு அவன் கையில. ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கு? அப்ப யார் ஒரு உண்மையான கலெக்டராக, உண்மையான டாக்டராக, உண்மையான அரசியல்வாதியாக மாற முடியும் என்றால் யார் தனது உண்மையை உணர்கிறார்களோ. இயேசு சொன்னானே, நான் சத்தியமா இருக்கிறேன், ஐ ஆம் த ட்ரூத். நான் பாரு, his first declaration was, I am the truth, at the age of 29. ஆமா, இப்போ உங்களை நீங்க திரும்பி பாருங்க, உங்க சத்தியத்தை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? உங்க சத்தியத்தின்படி, மனசாட்சிப்படி உண்மையா வாழணுமா, போலியா வாழணும்? மாற வேண்டாமா? உங்களை நீங்க மாற்றிக்க வேண்டாமா? நான் என்ன மாற்றிக்க வேண்டாமா? இன்று நான் தூய்மை பெற்ற நிறைவா, இந்த என்ன மாத்தி பாருங்க, சொல்லணும், டைம் பத்தல. நான் என்ன தூய்மைப்படுத்துறதுக்கு நிறைய போராடி இருக்கேன், 100% தூய்மைப்படுத்த முடியல. ஒரு கட்டத்துல முடியாதுன்னு நான் பேசியிருக்கேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது, 5 வயசு 6 வயசு இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு முந்தானையை பிடிச்சிட்டே பின்னாடி போவேன். யாரையும் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். இப்போ நிறைய பேசுறேன். அப்போ அப்படி எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, டெய்லி காலையில, அந்த காலத்துல 1954 53 அந்த ஆண்டுகள்ல, கிட்டத்தட்ட 70 ஆண்டுக்கு முன்னாடி, இந்த காலையில் எழுந்ததும் அந்த சாணம் தொலைப்பாங்க. அதை அன்னைக்கு மாலையிலயோ அல்லது வாரத்துக்கு 2 நாளோ சட்டியை கழுவுவோம். ஏன்னா ஒரே இது புழு பூச்சி வந்துருமா, இந்த சாணம் போட்டு அடிக்கடி கழுவுவாங்க. அது எனக்கு நினைவுக்கு வந்தது. எப்போ மகிழ்ச்சி சந்திச்சு சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறது. அந்த மண், அந்த சாணம் பாருங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். 5 வயசுல நான் பார்த்த ஒரு காட்சி 45 வயசுல என்னை சிந்திக்க வைக்கிறது. அந்த சாணம் போட்ட பானை இருக்கு பாருங்க, சாணை போட்ட பானை. என்னதான் கழுவுனாலும், எத்தனை வாட்டி கழுவுனாலும் மோந்து பாத்தீங்கன்னா சாண வாசனை. அவ்வளவு சுத்தமா இருக்க உள்ள பார்த்தா, அப்ப எங்கிருந்து வருது? அப்பதான் சிந்தனை சொல்லிச்சு, இது மண்பானை, அதுக்குள்ள சின்ன சின்ன கண் மாதிரி துவாரங்கள் இருக்கும். அந்த துவாரத்துக்குள்ள சாணத்துக்கு தெரியாது, மிக சிறிய தோல்வே மாட்டிக்குமா. அது கழுவுனா எப்படி வரும்? முடியாது. அது மாதிரி இந்த கருமையத்துல நாம செய்த வினைப்பதிவுகள் இருக்க, கொஞ்சமா நிச்சயமா அத்தனை மலம் மாசு கருமையத்துல பதிவா இருக்கு. இதை தற்சோதனை செய்து சினந்தவத்துக்கு பண்ணி எல்லாம் பண்ணினாலும் போகவே இல்லை. அது வாசனைன்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. இந்த வினை பதிவு இருக்கு பாருங்க, அதனால வரக்கூடிய தன்மை என்ன சொல்றாங்க தெரியுமா? வாசனாஸ். வாசனாஸ், காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், ஆச்சரியம், எல்லாமே வாசனாஸ். உன்னுடைய தன்மை வாசனை போகுமா? சாமிஜி கருமையை தூய்மை நேரம் வச்சுட்ட, எத்தனை தடவை கழுவினாலும் போக மாட்டேன், அப்படி சேர்ந்துக்குது. ஆனால் இன்று நான் தூய்மை பெற்றேன் நிறைவா. எப்படி தெரியுமோ, நான் கழுவிட்டே இருக்கேன். பல கோணங்களை கழுவிட்டு இருந்தேன். 100க்கு 100 தூய்மையாலேன்னு எனக்கு தெரியும். நான் ஏன்னா அடிக்கடி ஊழையும் உட்பக்கம் காண முடியும். உள்ளுக்கு என்ன வருது, சூழலுக்கு தக்கவாறு இந்த ஈகோ எப்படிலாம் பிளே பண்ணுன்னு பார்ப்பேன் உள்ள. கடைசியில இறைவனே, இந்த பையன் பாவம், தூய்மைப்படுறது ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு ஒரு கை கொடுக்குமே. இந்த இறைவன் கை வைக்கும்போது எனக்கு தெரியுங்களா, அடி கொடுப்பான். வாத்தியார் ஸ்டூடெண்ட் அடி கொடுத்து தானே கை வைக்கிறாரு, படிக்கிறதுக்கு, அறிவை தெளிவாக்குறதுக்கு ஆசிரியர் அடி கொடுக்குறாருன்னு. அது மாதிரி எனக்கு ஒரு அடிமாறு கொடுத்தாரு. ஆனா அந்த அடியில வலி தெரியல. மரண அடிங்க, வலி தெரியல. சோர்வு அடையில, தூங்காத போது. ஏன் தெரியுமா? அது இறைவன் கொடுக்கிற அடி, சிந்தனை என்கிற அடி. காலையில் ஒரு மலர் மலர்ந்து, இன்று நான் தூய்மை பெற்றேன். அப்ப இறைவன் உதவி செய்யலாம். இந்த மாதிரி அந்த சட்டியில் உள்ள சாணம் அழுக்கு போகலைன்னு, இந்த சட்டியில் உள்ள மல வாசனை போயிடுச்சு.
உங்ககிட்ட தான் முதல்ல ஷேர் பண்றேன். இன்னும் நாகராஜன் கூட நான் சொல்றேன். ஏன்னா எப்பவுமே நாகராஜன் தான் நாகராஜன் ஞானாசிரி உங்களுக்கு தெரியும். அடிக்கடி பார்க்க வருவார். அவர்கிட்ட தான் முதல் ஷேர். ஏன்னா அவரு நீங்க பார்க்கல இல்ல, நீங்க எத்தனை பேர் நீங்க வந்திருக்கீங்களோ உங்ககிட்ட தான் ஷேர் பண்றீங்க. எல்லாருமே பாக்கியவான்கள். நீங்க பாக்கியவாங்களோ இல்லையோ நான் பாக்கியவான். ஒரு 100 பேர்கிட்ட நீங்க காலேஜ் இப்படி சொன்னதுனால கூட ஒரு நன்மை என்ன தெரியுங்களா? பதியுது. இன்று நான் தூய்மை பெற்றேன்னு எல்லாத்தையும் ஓப்பனா வாய் விட்டு ஓடு கத்திட்டேன்னா, இப்ப எனக்கு ஒரு புதிய பொறுப்பு. இந்த தூய்மை என்றும் என்னை விட்டு விலகாது இருக்க வேண்டும் இறைவா அப்படின்னு பிரார்த்திக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்துருச்சுன்னா, நாளைக்கு ஏதோ ஒரு சூழல் வந்து எந்த அழுக்கா சேர்ந்துடக்கூடாது. அதனால உங்களை எல்லாம் சொல்லி சாட்சியாக்கி எல்லாம் சொல்லிட்டு வாழ்க. என்னுடைய விருப்பமெல்லாம் நீங்கள் ஒவ்வொருவரும் இது போல ஒரு நாள் இன்று நான் தூய்மை பெற்றேன் என்று டிக்ளேர் பண்ணணும். முடிஞ்சா வாங்க. 25ஆம் தேதி ஜனவரி 25 தைப்பூசம் கோயம்புத்தூர்ல வேதாத்திரி மகிழ்ச்சி ஆன்மீக கிராமத்தினுடைய முதல் பணி தொடங்கி அன்னைக்கு திறப்பு விழா. ஒரு சின்ன மெடிடேஷன் ஹால், சின்னது. அதுக்கு திரு சிற்றம்பலம் பேர் வச்சிருக்கு. திரு சிற்றம்பலம். வள்ளலார் அடிக்கடி அந்த வார்த்தையை பேசுவார். பேரம்பலத்தோடு இணைப்பதற்கு இங்கோர் கண்டேன் திரு சிற்றம்பலம், அது பேர். அப்புறம் எனக்குன்னு ஒரு வீடு கட்டி, அது பேரு குருவகம். ரெண்டுக்கும் ஒரு திறப்பு விழா வச்சு சின்ன அளவுல வாங்க. அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க நம்முடைய எல்லா குரூப்லையும். அடுத்த நாள் 26, 27, 28 3 தினங்கள் கோயம்புத்தூர் ஷின்மியா மிஷன்ல நம்முடைய வகுப்பு இருக்கு. வந்தவங்க எல்லாத்தையும் நான் சந்திப்பேன். இன்று நான் பெற்ற இந்த ஒரு உணர்வை அங்கேயும் பகிரலான் இருக்கிறேன். பகிர்வதோடு மட்டுமில்லை, எல்லாரும் அது வாங்கும்படிக்கு பகிரும். இலையில போடும்போது சரியா போட முடியல, சாப்பிட முடியல. ஆமாங்க, கல்யாண வீட்டுல குறிப்பா எங்க ஊர்ல நாஞ்சில் நாட்டை வந்து பெரிய இலை போடுவாங்க சாப்பாட்டு. 11, 13, 15 கூட்டு வைப்பாங்க. 1, 2 இல்லை, மற்ற ஊர் 1, 2 எல்லாம் அந்த காலத்துல இருந்து நாஞ்சில் நாட்டு உணவு வகைகள் ரொம்ப பரிச்சயம், ரொம்ப ஃபேமஸ். எல்லாம் வைப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுவை. வைக்கும்போது விதி இருக்கு. அவியல் எங்க வைக்கணும், துவரன் எங்க வைக்கணும், பொரியல் எங்க வைக்கணும், இஞ்சி பச்சடி எங்க வைக்கணும், மாங்காய் பச்சடி எங்க வைக்கணும், ஒண்ணுக்கு ஒண்ணு தொடவும் கூடாது. தொட்ட இந்த சுவை அதுக்கு டிரான்ஸ்பர் ஆகிடும். அவ்வளவு கேர்ஃபுல்லா பரிமாறணும். அது பேரு பரிமாறுதல். நம்ம இந்த அன்பை பரிமாறும் போது சிந்தாம சிதறாம எல்லோரும் உள்ளத்திலும் ஊடுருவக்கூடிய அளவுக்கு போகணுமா இல்லையா? அப்ப அதுக்கேற்ற ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு எனர்ஜி ஃபீல்டு வேணுமா இல்லையா? அதான் அந்த 3 நாள். ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் இந்த நேரத்துல, இந்த நேரங்கிறது ஒரு மாதிரியான நேரம் இல்லையா? சாப்பாட்டுக்கு முன்னாடி இத்தனை பேர் வந்திருக்கீங்க, காது கொடுக்குறீங்க, உங்க மனசை. என்னுடைய பிரார்த்தனை எல்லாமே இறைவன்ட்ட, யான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும். இறைவா, குருவே, என்னுள்ளிருந்து நீங்காது என் மூலம் என் அன்பர்களுக்கு நீங்க மேலும் 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 கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனை. வேற எனக்கு அதை கூட இதை கூட கேட்கல. அன்பை கொடு, அன்பை நானும் கொடுக்கணும். எல்லாரும் அன்பை வாங்கணுமே. மனசு ரொம்ப லேசா இருக்கு, காலியா இருக்கு. இந்த காலியானதுனால என்னுடைய அன்பர்கள்லாம் என்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்தது. காலி மனம் கவரும், கவரும், அன்பர்கள் எல்லாம் கவரும்.
அப்ப அதை கவரும் போது உள்ளம் நிறைய அன்பர்களின் அன்புல அது நிறையுது, கசியுது கண்ணீரா. அன்பை பற்றி பேசும்போது, சிந்திக்கும் போது, அன்பர்களை நினைவு கூறும் போதெல்லாம் கண்ணுல கண்ணீர் வரும். அது ஒரு ஆனந்தமாவும் இருக்கு, சங்கடம் இல்லை. இந்த கண்ணுல நீர் ஒரு ஆனந்தத்தை தரும், ஒரு சுகத்தை தரும், ஒரு நிறைவை தரும். இதெல்லாம் தான் அவர் பாடியிருக்காரு, இன்று நான் நிறைவு பெற்றேன் நிறைவா. இது போல எல்லாரும் நிறைவு பெறணும்னு சொல்லி இன்றைய உரையை நான் நிறைவு செய்து